இஸ்லாம் அப்படின்றது ஒரு மதமோ இல்லை கலாச்சாரமோ கிடையாது. இது ஒரு மார்க்கம், அதாவது நேர்வழி. மனிதன் தான் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்கிறத விட இறைவன் நம்மளை எதுக்காக படைத்தான், அவன் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குறான் அப்படின்றத உணர்ந்து அதற்கு ஏற்றபடியான வாழ்க்கை முறையை கற்றுத்தருவது தான் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாமை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொடுத்தான். அதை அவர் மக்கள்கிட்ட கொண்டு வரும்பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படின்றத நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த இஸ்லாமை அந்த அரேபிய சமூகம் ஏற்றுக்கொண்டதுனால அவங்கக்கிட்ட வந்த மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் அந்த சமூகத்தில் ஓரிரை கொள்கையை மட்டும் நிலைநாட்டாமல் அந்த சமூகத்தில் இருந்த பல தீமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தது. மது, மாது, சூது, கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை, பெண் சிசுக்களை, அடிமைத்தனம், இன வேறுபாடுகள், உயர்வு தாழ்வு பாகுபாடு மற்றும் மூடநம்பிக்கைகள் அப்படின்னு இது அனைத்தையும் அன்னிக்கை இஸ்லாம் ஒழித்தது. இன்றைக்கி நேற்று கிடையாது, 1400 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் 23 ஆண்டுகளில். இஸ்லாமிய வரலாறு தெரியாதவங்களுக்கு இதை கேட்கும்பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இதை சாத்தியப்படுத்தி காட்டியவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் இன வேறுபாடுகளையும் உயர்வு தாழ்வு பாகுபாடுகளையும் ஒழித்து சகோதரத்துவத்தை வளர்த்ததன் காரணமாக என்னாச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்த பின்னாடி கூட படிப்பறிவு இல்லாத, நாகரிகம் இல்லாத, காட்டு அறிவுகள் என்று அழைக்கப்பட்ட அந்த சமூகம் வெறும் 15 வருஷத்துக்குள்ள இந்தியாவை விட 2 மடங்கு பரப்பளவு கொண்ட ஒரு ராஜ்யமாக உருவாகுது. இதற்கு அடிப்படையாக இருந்ததும் இஸ்லாம் தான். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் இயற்கையாகவே ஒரு புரட்சி மார்க்கம். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சவும் மாட்டோம், அடிபணியவும் மாட்டோம் அப்படின்ற கோட்பாட்டை ஒவ்வொரு முஸ்லீமும் கொண்டு இருக்கிறதுனால எப்படிப்பட்ட ஆதிக்க சக்திகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அநீதிகள் நடந்தாலும் சரி, முஸ்லீம்கள் அவர்களுக்கு முன்னாடி தலை சாய்க்க மாட்டாங்க. இதுக்கு வரலாற்றில் பல சான்றுகள் இருக்குது. ஆனால் இன்றைய காலத்துக்கு ஈரானையும் பாலஸ்தீன மக்களையும் சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த இஸ்லாமிய ராஜ்யம், அதுவே அவர்கள் காலத்தில் இருந்த 2 ஆதிக்க சக்திகளான பாரசீக பேரரசு மற்றும் ரோம பேரரசு. அதுதான் அந்த காலத்துடைய அமெரிக்கா, ரஷ்யா மாதிரி. அதை தோற்கடித்த பின்புதான் வரலாற்றில் காணாத அளவுக்கு ஒரு பெரிய ராஜ்யமாக அது உருவாகிச்சு. ஸோ இதனால தான் வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாமை வெறும் ஒரு மதத்துடைய வளர்ச்சியாக பார்க்காமல் சமூகத்துடைய புரட்சியாக குறிப்பிடுறாங்க. Islam is a major intellectual revolution in human history. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மட்டும் பிறக்காமல் இருந்திருந்தா அரேபியர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வரலாறு இருந்திருக்காது அப்படின்றதும் உண்மை. ஸோ ஒரு சமூகத்துடைய நம்பிக்கையையும் குணாதிசயங்களையும் மற்றும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி தந்த அதே இஸ்லாம் தான் இன்றைக்கும் நம்மக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் என்ன தான் எண்ணிக்கையில் அதிகமாகவே இருந்தாலும் பல நாடுகளில் சிறுபான்மையாக இருந்து கஷ்டப்படுறதுக்கான முக்கியமான காரணம் இஸ்லாமை சரியாக பின்பற்றாதது தான். ஸோ எனவே அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொண்டுள்ள இஸ்லாமை பற்றியும், அது நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க கஷ்டப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் மற்றும் இங்கே 2 பேரையும் கொடுத்து நமக்கு அருளிய அல்லாஹ்வை பற்றியும் தெரிந்து கொள்வது நம்மளுடைய கடமை. நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.